ராமநாதபுரத்தில் சொத்து தகராறில் தந்தையை மகன்கள் வெட்டிக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வராஜ் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் தங்கி கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு 2 மனைவிகள் உள்ளனர். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். இதனிடையே செல்வராஜுவுக்கும் மனைவிகளுக்கும் சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 பேர் கொண்ட கும்பல் செல்வராஜை வீடு புகுந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் சொத்து தகராறு காரணமாக மகன்களை தந்தையை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. மகன்களை கைது செய்த போலீசார் மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கியில் சுமை தூக்கும் தொழிலாளியை சரக்கு வேன் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒருவரை கைது செய்து தலைமறைவாக உள்ள மற்றொருவரை தேடி வருகின்றனர். சிறு தோணி பகுதியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளிக்கும் மற்றொருவருக்கும் கூலி தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் இந்த கொலை முயற்சி நடந்துள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பணி நிரந்தரம், மாவட்ட ஆட்சியர் அறிவித்த சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த 12ஆம் தேதி தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.